வணக்கம். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் முறிச்சு கூட தான் போட போகிறோம். இதுக்கு வந்து நான் 4 கட்டு தேவைப்படும் எனக்கு. அதனால் ராமர் பச்சையில் 2, லெமன் எல்லோவில் 2 எடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுக்கும் ஒரு கட்டு இருக்குதுன்னா 5வது கட்டு வச்சுருக்கேன். மேபி பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக 5 கட்டு எடுத்துருக்கேன். 4 கட்டு போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி பத்துதுன்னு. இதுக்கு வந்து என்ன அளவில் எடுக்க போகிறோன்னாக்கா மொத்தம் 31 நாள் 4 கட்டுங்கிறதுனால நல்லா பெருசாக போடலான்ட்டு. அதனால் 2 கலருமே பேஸுக்கு தேவைப்படும். அதனால் 2 கலருமே வெட்டிக்கலாம். நம்ம எத்தனை முடிச்சு போடணும்னா 31 முடிச்சு 31 முடிச்சுக்கு 62 ஒயர் வெட்டணும். அதில் வந்து எது 32 ஒயரு எது 30 ஒயருங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நான் இதில் வந்து எல்லோ வந்து 32ம் க்ரீனை 30ம் வெட்டலான்னு யோசிச்சிருக்கேன். இது வந்து டாட் டிசைன் மாதிரி தான் வரும். நான் இதே டிசைனில் 2 ரோலில் 3 ரோல் எல்லாம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ. இது கொஞ்சம் பிக் சைஸுங்கிறதுனால சரி இதை போடலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன். ஒரு ஒயர் வந்து 9.25 அடி அளவில் எடுத்துக்க போகிறோம். 9.5 அடி போதும். சரி ஒரு 1/4 அடி அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலான் இருக்கேன். இப்போ நம்ம ஒயரை அளந்துடலாம். 9 அடி 1 2 3 4 4 2 8 இது 1 9 9.25 9.25 அடியில் ஒரு ஒயர் வெட்டிட்டேன். எல்லோவில் வந்து 32ம் க்ரீனில் 30ம் வெட்டிக்க போகிறேன். இதை வெட்டி முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லோவில் 32 ஒயரும் க்ரீனில் 30 ஒயரும் வெட்டிட்டு வந்துட்டேன். நம்ம இந்த ஒயரை வச்சு இன்னும் 31 நாட்டு இதில் வச்சு போடணும். ஒரு நெல்லிக்காய் முடிச்சுக்கு 2 ஒயர் தேவைப்படும். 3 ஒயர் தேவைப்படும். 2 கட் ஒயரு ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கூட ஆரம்பிச்சுக்கலாம். ஆக்சுவலாக சைடு வாலுக்கு வந்து நம்ம இந்த கட் ஒயர்ல இருந்து ஒரு 1/2 அடி 3/4 அடி எத்தனை பூ போடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு ஆரம்பிப்போம். ஆனால் இது வந்து சென்டர் லைனை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் கார்னர் திருப்பும் போது. அதனால ஒயரை சேதம் பண்ண வேண்டான்ட்டு ஒரு 1/2 அடி மட்டும் இந்த பக்கம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட்ட ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் லூப்பை இப்படி ஒரு லூப் பிடிச்சிக்கலாம். ரெண்டாவது 2 எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஒரு எல்லோவை இப்படி லூப் வச்சுக்கலாம். 3வது லூப்பை இப்படி நல்லா போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு சைனிங் சைடு ரா சைடு சைனிங் சைடு ரா சைடு சைனிங் சைடு ரா சைடு இப்படி வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் விட்டு 2வது ஒயரை இப்படி மேலே வச்சிடலாம். வச்சுட்டு 3வது விட்டு 4வது ஒயரை ஃபர்ஸ்ட் லூப்பில் போட்டுக்கிறோம். இப்போ 5வது விட்டு 6வது ஒயரை 2 லூப்லையும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது நம்ம சரிசமமா வரணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம இப்படி லூப் பிடிச்சி இழுக்கும் போது இடம் அது அளவு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம இந்த எல்லோ கலர் ஒயரை இழுக்கணும்னா இந்த கார்னரும் சேர்ந்து வந்தா தான் நல்லா இருக்கும். அதனால நம்ம இந்த லூப்பை மட்டும் இழுக்காம இந்த 3 ஒயரையும் சேர்த்து இழுத்துக்கலாம். இப்படி இழுத்துட்டு இப்படி மேல எடுத்துடலாம். இது வந்து ரன்னிங் ஒயர் தான். இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் முடிச்சு கூட தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ டாட் டிசைன் வரும், நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. அடுத்தது கிரீன் போடுறேன். ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை லூப் பிடிச்சாச்சு. 2வது லூப்பை இப்படி கொஞ்சம் லூஸ் விட்டு பிடிச்சிக்கிறோம். 3வது லூப்பை லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிட்டு இந்த ஒயரை தூக்கி வைக்கிறோம். 4வது ஒயரை ஃபர்ஸ்ட் லூப்ல போடுறோம். 5வது விட்டு 6வது லூப்பை இதுல வந்து இந்த 3 ஒயரையும் சேர்ந்த மாதிரி இழுத்தாதான் நமக்கு ஏறுந்தாலுமா இல்லாம இருக்கும். அதை நம்ம இப்ப செக் பண்ணிடலாம். ஆக்சுவலா ஒரு முடிச்சு போடும்போதும் நம்ம ஒயரை செக் பண்ணிக்கணும். இப்ப இந்த 2 ஒயரையும் செக் பண்ணுறோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த ஒயர். இந்த எல்லோ கலர் ஒயரையுமே நம்ம செக் பண்ணல, அதையும் பண்ணிக்கலாம். அந்த 3 ஒயரை பிடிச்சி இழுக்கிறதுனால தான் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் கரெக்டாக வருது. இல்லைன்னா ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வரும். அதனால அதை நம்ம பார்த்து 3 ஒயரையும் இழுத்துக்கிட்டோம்னா சரியா இருக்கு. ஏன்னா லூப் பிடிக்கிறோம் இல்லையா, அதனால லூப் மேலே வைக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போடுற வரைக்கும் கொஞ்சம் நாட்ஸை வந்து டைட் பண்ணிக்கிட்டே தான் போடணும். ரன்னிங் ஒயரை வந்து கரெக்டாக டைட் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம அடுத்த லைன் போடும்போது கூட இந்த கட் ஒயரை நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஆனால் ரன்னிங் ஒயரை லூஸ் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் டைட் பண்ணுறது சிரமமாக போகும். அடுத்தது எல்லோ கலர் நாட். இப்படியே தான் வந்து நம்ம 31 நாட்டுக்கு கணக்கு பண்ணி 62 ஒயர் வெட்டியிருக்கோம்.
இந்த 62 ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு 31 நாட் வரும். நான் அந்த 31 நாட்டையும் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்க அதுக்கு முன்னாடி அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை தவிர நம்ம உங்களுக்கு எந்த விதமான கூட தேவைப்பட்டுச்சுனாலும் உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விதமா எப்படி வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி எல்லா நாட்டையும் போட்டுட்டு ஒயரை செக் பண்ணிட்டு ஃபுல்லா 31 நாட்டும் போடணும். போட்டோம் கொஞ்சம் லென்த்தா தான் வரும். ஏன்னா இது 4 கட்டு கூட இல்லையா, அதனால பாருங்க கரெக்டா இருக்கு. நான் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். 1 to 1 31 நாட்டு போட்டு வந்துட்டேன். ஒரு பிளைன் நாட்டு ஒரு மிக்சட் நாட்டு இப்படி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த பக்கம் கம்மியா விட்டு வெட்டலாம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பக்கமும் ஒரு அரை அடி கம்மியா விட்டு வெட்டிடலாம். அடுத்த லைன்ல இருந்து தான் நம்ம சைடு வால்க்கு இது பண்ண போறோம். இப்போ இதுல வந்து கிரீன் கலர்ல முடிச்சுட்டு நீ எல்லோ கலர்ல ஆரம்பிக்கணும். ஒரு லைன் ஒரு கலர்லயும் இன்னொரு லைன் அடுத்த கலர்லயும் போட போறோம். இப்போ வந்து இது நமக்கு கட் ஒயர். ஆக்சுவலா நம்ம கட் ஒயர் வச்சுதான் சைடு வால்க்கு அளப்போம். இப்போ கட் ஒயர்ல வந்து நம்ம எத்தனை முடிச்சு பாக்ஸ் நாட்டா இருந்தா நம்ம 3.25 சென்டிமீட்டர் கம்மியா விட்டு அளந்து இது பண்ணுவோம். இப்போ இது ஒரு அரை அடி 3/4 அடி அளவுக்கு விட்டுட்டு கம்மியா வச்சுக்கலாம். நம்ம கட் ஒயரை விட ஒரு 3/4 அடி கம்மியா வச்சு அளந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப இந்த நாட்டுல வந்து 2 ஒயர் வருது. ஒரு நாட்டுல இப்படி 2 ஒயர் வருது. அப்படியே எல்லா நாட்டிலயும் 2 ஒயர் வருது. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகிற ஒயர்ல மட்டும்தான் நம்ம நாட் போடணும். அப்ப இந்த ஒரு ஒயரை நம்ம வெளியில விட்டுறணும். விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல இருந்து அளந்தோமோ அங்க லூப் பிடிச்சி ஆரம்பிச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் லைனுங்கிறதுனால நல்லா லூஸா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம அடுத்தடுத்த வரிசை போடும்போது நம்ம டைட் பண்ணி போட்டுக்கணும். நம்ம 2 பக்கமும் வந்து கட் ஒயரை வந்து சரி பார்த்து அளந்து ஈவன் சைஸா வச்சுட்டு தான் நம்ம இப்ப போடுறோம். இனிமேட்டுக்கு இந்த நாட் லூஸ் ஆகாது. இந்த ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற ஒயரை நம்ம டைட் பண்ணி தான் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம கூட பெருசா போடுறோம் இல்லையா, அதனால அது லூஸ் ஆயிடும். எப்படி போட்டாலும் ஃபர்ஸ்ட் லைன் லூஸ் ஆகும். சின்னதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் லைன் லூஸ் ஆகும். அது கொஞ்சம் கம்மியா இருக்கும், இது ஜாஸ்தியா லூஸ் ஆகும். இந்த லைன் ஃபுல்லாவே மிக்ஸ்டு நாட்டா தான் வரும். இப்படி போட்டுட்டோம். இது ஃபுல்லாவே மிக்ஸ்டு நாட்டா தான் வரும். இப்ப 31 நாட்டுனா 2 நாட்டு குறைஞ்சு 29 நாட்டு வரும். இது ஃபுல்லா போட்டுட்டு இந்த நம்ம இப்ப ஒரு 3/4 அடி கம்மியா விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஒயர் அளவுக்கு தான் இந்த பக்கம் சைடு வால்க்கு அளந்து வெட்டணும். அளந்து வெட்டிட்டு இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் மாத்தி மாத்தி, இந்த பக்கம் ஒரு எல்லோ போட்டா இந்த பக்கம் ஒரு எல்லோ போடணும், இந்த பக்கம் ஒரு கிரீன் போட்டா இந்த பக்கம் ஒரு கிரீன் போடணும். அப்படி மாத்தி மாத்தி தான் போடணும். போட்டுட்டு எத்தனை லைன் போட போறோம்னா பேஸுக்கு 9 லைன், சென்டர் லைன் இல்லாம 8. இந்த பக்கம் 8 அந்த பக்கம் 8 இதோட 9 இந்த பக்கம் 8 17 லைன் போடலான் இருக்கேன். அதுக்கு மேல இந்த லைன் எப்படி நமக்கு பூ கவர் ஆகுதுங்கிறத பொறுத்து ஒரு லைன் 2 லைன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய கூட 4 கட்டு 4.5 கட்டு அளவுக்கு போடுறோம். கொஞ்சம் பேஸ் வந்து அகலமா இருந்தா நல்லா இருக்கும். அநேகமா வந்து 19 லைன் போடுவேன்னு நினைக்கிறேன் நானு. பார்க்கலாம் எந்த மாதிரி நமக்கு இந்த பூ ரவுண்டு எப்படி நமக்கு ஷேப் கிடைக்குதுங்கிறத பொறுத்து 17 19 நம்ம போடலாம். அதனால நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அம்மாவின் வாழ்வியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் காமிக்கும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி கூட வேணும்னாலும் உடனே நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி போட்டு தரோம். 3 லைன் போட்டேன். இதுதான் சென்டர் லைனு. மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டாச்சு. இப்ப இந்த சைடு வால்க்கு வந்து ஒரு 3/4 அடி விட்டு வெட்டி இருக்கிற ஒயர் இங்க இருக்கு. இது ரெண்டையும் அளந்து வச்சு சைடு வால் ஒயரை வெட்டிடலாம். சைடு வால் ஒயரை அளந்து வெட்டியாச்சு. இதே அளவு வச்சு நம்ம மேல போட்டுக்கலாம். இப்ப வந்து ப்ளூ போடணும். மேல இந்த பக்கம் ஒரு இந்த பச்சை மேல போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், அந்த பக்கம் ஒரு லைன் மாத்தி மாத்தி போடணும். போட்டுட்டு பேஸ் முழுக்க போட்டுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பேஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இது சென்டர் லைனு. சென்டர் லைன்ல இருந்து மேல 9 லைனு கீழே 9 லைன் போட்டிருக்கோம். மொத்தம் 19 லைனு. இது கிட்டத்தட்ட 4.5 கட்டுக்கு மேல வரும், 5 கட்டுக்கு வரும். அதுக்காக பேஸ் அகலமா போட்டிருக்கு. இப்ப நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பிச்சிடலாம். இதுல எப்படி டிசைன் வரும்னா, பாதி குடைக்கு வந்து ப்ளூ பியூர் ப்ளூல நாட்ஸ் வரும், பாதி குடைக்கு பியூர் எல்லோல நாட்ஸ் வரும். அந்த மாதிரி கலந்து வர மாதிரி போட்டிருக்கு. அதாவது சைட்ல வந்து எல்லோவும் சென்டர்ல வந்து ப்ளூவும் வர மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்கோம்.
இப்போ வந்து நம்ம கூடயே ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். 2 கலர் ரன்னிங் ஒயரும் வச்சு தான் ஆரம்பிக்க போகிறோம். எல்லோவில் முடிச்சிருக்கோம். இப்போ ப்ளூ கலர் ஒயர் எடுத்து தான் ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் 4 இன்ச் இந்த பக்கம் விட்டுட்டு மொதல் நாட்டு விட்டு 2வது நாட்டில் ஆரம்பிக்கிறேன். இப்போ இப்படி பேராக வர ஒயரை தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம சுற்றி வரும்போது என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கார்னரில் வர ஒயர், இங்கே நம்ம அரை அடிக்கு விட்டு சின்ன ஒயராக வச்சு தானே ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் லைனு. அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒயர் இங்கே இந்த கார்னரில் ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரும் பேராக இருக்கும். இந்த ஒரு ஒயருக்கு மட்டும் பேர் இருக்காது. அதனால இந்த பேர் இல்லாத ஒயரை நம்ம கட் பண்ணிடணும். அதே மாதிரி இது இந்த லைனில் எல்லாமே பேராக இருக்கும். இந்த கடைசியில் இந்த ப்ளூ கலர் ஒயர் மட்டும் பேர் இல்லாமல் இருக்கும். இதையும் கட் பண்ணி நம்ம உள்ளே சொறி விட்டுறணும். இதே மாதிரி 6 கார்னர்லேயும் நம்ம ஒயர் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு போக போக அதை கட் பண்ணி நம்ம சொருகிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேர் விட்டுட்டு 2வது பேர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ரன்னிங் ஒயரை லூப் பிடிச்சிக்கிறோம். இந்த 2வது ஒயரையும் லூப் பிடிச்சிக்கிறோம். இதில் வந்து ஒரு பியூர் ப்ளூ, ஒரு மிங்கிள்டு நாட் அப்படி கலந்து வரும். அடுத்த லைனில் ஃபுல்லாகவே வந்து மிங்கிள்டு நாட் வரும். இந்த கார்னரில் மட்டும் ஒரு பியூர் எல்லோ நாட் வரும். நான் போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இதே மாதிரி தான் வரிசையாக போட்டு வரணும். போட்டுட்டு வந்துட்டு இந்த கடைசி ஒயரை மட்டும் ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிடணும்னா அதை இதோட கட் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ளூ ஒயர் இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் போட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இதை வந்து இது வரைக்கும் கட் பண்ணிடணும். இந்த ஒரு ஒயரை கட் பண்ணிட்டு இதை இப்படி உள்ள கூடி சொருகி விட்டுறணும். இந்த ஒயரு எந்த போர்ஷன்ல போகுதோ அப்படி சொருகி விட்டுறணும். இது எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ அவ்வளவு தூரத்துக்கு சொருகி விட்டுறலாம். இப்போ இந்த பேர் வரைக்கும் போட்டுட்டோம்னா அடுத்தது இந்த பேர் அப்படியே கண்டினியூ, இப்படி கொஞ்சம் லைட்டா பெண்ட் பண்ணி கண்டினியூ பண்ணும். நான் இந்த மாதிரி இந்த ஒயர் ஸ்கிப் பண்ணிட்டேன். இங்க ஆல்ரெடி நம்ம போடும் போதே அரை அடி ஒயர் தான் விட்டோம். இங்க சின்னதா தான் விட்டோம். இங்க வந்து கட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த கார்னர்ல இந்த ஒயர் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த கார்னர்லயும் கட் பண்ணிட்டு இங்க கட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம அரை அடி தான் விட்டுருக்கோம். இந்த கார்னர் கட் பண்ணும்போது உங்ககிட்ட காமிச்சிட்டு கையோட லேடர் நாட் எப்படி போடுறதுங்கிறதும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒயர் ஸ்கிப் பண்ணி இந்த கார்னர் திருப்பணும். அதே மாதிரி இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர் 5 கார்னர் திருப்பியாச்சு. 6வது கார்னருக்கு வந்து நிக்கிறோம். இப்போ வந்து நம்ம இதுதான் ரன்னிங் ஒயரு. இது கடைசி வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் லைனு. இப்போ வந்து இந்த ஒரு ஒயர் தனியா இருக்கு, இதுதான் பேரா இருக்கு. அப்போ இந்த ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணிடணும். நம்ம ஸ்கிப் பண்றதுனா கட் பண்ணிடலாம். அதோட ஒரு 4-5 அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணி அதை எடுத்துட்டு இப்படி உள்ள சொருகி விட்டுரும். இந்த ஒயர் எவ்வளோ நீளத்துக்கு போகுதோ அவ்வளோ நீளத்துக்கு இது சொருகி விட்டுலாம். சொருகி விட்டுட்டு நம்ம அடுத்த பூ போட்டுக்கலாம். எவ்வளோ நீளத்துக்கு வருதோ அவ்வளோ நீளத்துக்கு சொருகிக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு பேர் தான் இருக்குது. இந்த ஒரு பேரை அப்படியே லைட்டாக இதை கொஞ்சம் டேர்ன் பண்ணி இப்படி நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கலாம். அப்பதான் நெருக்கமா வரும். போட்டாச்சு. இப்போ வந்து லேடர் நாட் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஆரம்பிச்சு 5 இன்ச்சு விட்ட ஒயரு. இதை அப்படி உள்ள கூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, கட் ஒயரு, இது 2ஐயும் லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லூப்பும் மேலே வந்துருச்சு. ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை லெஃப்ட் சைடு இப்படி லூப் பிடிச்சிக்கலாம். லூப் பிடிச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ள விடுறோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, இதை இதுக்குள்ள விட்டு எடுத்துடுறோம். அப்புறம் இந்த 2வது லூப்புக்குள்ள விடுறோம். இந்த 2வது ஒயரை இதுக்குள்ள விட்டு எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த ஒயரை நல்லா இதில் செட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்படி டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படி உள்ள ஊடி இழுத்துக்கிறோம். இழுத்துட்டா அதில் உட்காந்துக்கும். செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த லைனை இதே கலர்ல போடுற அப்படி இருந்தா இப்படியே தூக்கி இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயர்ல எடுத்து இப்படி 2 பேரா இருக்கிற ஒயரை போடலாம்.
இப்போ நம்ம இந்த 4 இன்ச்சு உள்ள ஒயர் விட்டுருக்கோம்ல, அதை வந்து உள்ள சொருகி விட்டுறணும். இந்த ரா சைடு எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் சொருகி விட்டுறலாம். இது எவ்வளோ நீளத்துக்கு வருதோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம இதை சொருகி விட்டுட்டா உருவிட்டு வராது. விட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரு இப்படியே உள்ள இருக்கட்டும். நம்ம அடுத்த லைன் வந்து எல்லோ கலர் வச்சு தான் போட போறோம். இது எல்லோ கலர் ரன்னிங் ஒயர். இதை அதே மாதிரி 4 இன்ச்சு விட்டு ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அந்த ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ள வச்சுட்டு கூட நம்ம இப்போ அடுத்த லைனுக்கு மேலே தூக்கிக்கலாம். அடுத்த லைனுக்கு ஆக்வர்டா தெரியாம இருக்கணும். அதை இப்படி மடக்கி இப்படி வச்சுட்டு இதை சுத்தி ஒயர் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த நாட்டுக்குள்ள அந்த ஒயர் போயிடும். நமக்கு வந்து அது ரொம்ப நீளமா தெரியாது. லேடர் நாட்டு வந்து நீளமா தெரியாது இப்படி உள்ள விட்டுட்டோம்னா. இந்த ரன்னிங் ஒயர் பாருங்க, இந்த ரன்னிங் ஒயர் இந்த நாட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்ப நமக்கு ரொம்ப பெருசா இது இப்படி நீளமா 2 லைனுக்கு தாண்டி வர்ற மாதிரி தெரியாம இந்த நாட்டுக்குள்ள போயிடும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வெளியே விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர்ல எல்லோ கலர் ரன்னிங் ஒயர்ல நம்ம இதை அடுத்தடுத்து போட்டுட்டு வரலாம். இதே விட இனி கார்னர் திருப்புறது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே ரவுண்டா போட்டுட்டு வர வேண்டியதான். போட்டுட்டு வந்துட்டு ஏணிப்படி நாட் போட்டுட்டு அந்த ஒயரை விட்டுட்டு நம்ம மறுபடியும் ப்ளூ கலர் எடுத்து போடணும். லைன் ஃபுல்லா எல்லோ கலர்ல போடுறோம். இது போட்டு முடிச்சிட்டு வந்து இங்க ரன்னிங் ஒயரை வச்சு லேடர் நாட் போட்டுட்டு இந்த ஒயரை உள்ள நம்ம சொருகி விட்டுறோம். சொருகி விட்டதுக்கு அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை மேல எடுத்து இது ரெண்டுலையும் போடுறோம். இப்படி இந்த ஒயர்ல போடும்போது இந்த ஃபுல்லா ப்ளூ கலர்ல வரும். அதுக்கு அடுத்து மறுபடியும் எல்லோ, அப்புறம் ப்ளூ, அப்புறம் எல்லோ, அப்படி எடுக்கணும். இது ஃபுல்லா போட்டுட்டு ஒரு 4-5 லைன் போட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி வந்திருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். கோடை போட்டு முடிச்சிட்டேன். ஷூரா 4 கட்டு ஓடி இருக்கு. 2 பச்சை 2 மஞ்சள். எத்தனை லைன் போட்டுருக்கோம் பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் லைனு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 19 20 21 22 23 லைன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு நார்மல் நாட் போட்டு மடக்கி உள்ள சொருக போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா 2 கட்டில் ப்ளூவில் வந்து இவ்வளோதான் மீதியாயிருக்கு. மஞ்சளில் ஒரு 1 மீட்டர் அளவுக்கு தான் மீதியாயிருக்கு. ஷூராக முடிஞ்சிருக்கு. கைப்பிடிக்கு நீ வேற கட்டு தான் எடுக்கணும். கட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுறலாம். 2 ரன்னிங் ஒயரையுமே கட் பண்ணி சொருகிடலாம். ஒரு 10 பூக்கு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துட்டேன் வெளியே. இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரும் ஒரு 4 அடிக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் அப்படியே சொருகி விட்டுடலாம். இந்த எல்லோ ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இப்படி போகுது. இந்த ஒயர் என்னாச்சுன்னா நான் இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால மேலே இருக்குது. இந்த 2 பச்சை ஒயர் வந்து இந்த செகண்ட் லைனில் மூவ் ஆகுது. இதை வந்து இதில் அப்படியே 10 பூக்க அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதான் எவ்வளோ வருதுன்னு. இதில் வந்து நார்மல் நாட்டு இது போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இது நெல்லிக்காய் முடிச்சில் தான் முடிச்சிருக்கோம். இது அப்படியே சொருக முடியாது. சொருகுனா ஒரு பூ உள்ளே போயிடும். அதுக்காக நார்மல் நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயர் சொருகி விட்டுட்டதுனால 2 கிராஸ் ஆகிற ஒயர் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நார்மல் நாட் போட்டுக்கலாம். இப்படியே கூட முழுக்க ஒரு நார்மல் நாட்டு லைன் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை இப்படி உள்ளே மடித்து இது உள்ளே மடிச்சுட்டு இது இப்படி இது ஃபுல்லாக உள்ளே மடித்து இது எந்த லைனில் போகுதோ இது இப்படி கிராஸ் ஆகும். இது வந்து இந்த இப்படி கிராஸ் ஆகும். இது வந்து இப்படி கிராஸ் ஆகும். இது ரெண்டையும் இப்படி சொருகி விட்டுருவோம். அடுத்த நாட் பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கி வச்சோம்னா இப்படி எந்த பக்கம் கிராஸ் ஆகுதோ அந்த லைனில் அப்படியே போட்டு விட்டலாம். 1 விட்டு 1 வரும் எல்லா பூவும். இது பாருங்க, இது இதில் சொருகணும். இந்த வந்து இதில் சொருகணும்.
இது நமக்கு மடக்கி வச்சோம்னாவே தெரியும் அது எந்த பக்கம் கிராஸ் ஆகுதுன்னு. அப்படியே சொருகிட்டு வர வேண்டியதான். நான் அதை முழுசும் சொருகிட்டு கூட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்ல ஸ்பேசியஸாக அகலமாக இருக்குது. ஏன்னா பேஸ் வந்து 19 லைன் போட்டிருக்கேன், அதனால் ரொம்ப ஸ்பேசியஸாக அகலமாக இருக்குது. நான் இதை சொருகி முடிச்சுட்டு எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.